மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி வர்ற மே 18ஆம் தேதி நடக்க போற ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சா அது வந்து இருக்க போகுது. எஸ், எனக்கு தெரிஞ்சு டேபிளையே டர்ன் அரவுண்ட் பண்ண போற ஒரு மேட்ச் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து அந்த மேட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரா இருக்கட்டும் இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், ரெண்டு டீமுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு கனவா இருந்துகிட்டே இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி ரெண்டு டீமுக்குமே நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கடந்த 5 மேட்சுமே அவங்க வந்து ஒரு மாதிரி டீம்ஸ் அம்மிக்கு வின் பண்ணி மேல வந்திருக்காங்க. எங்களாலையும் இப்படி வின் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவங்க வந்து கண்டிப்பா முதல் டீமா வெளியில போவாங்க அப்படின்னு யோசிச்சப்போ எவ்வளவு தோல்வி, அதுக்கப்புறம் திரும்பி வந்திருக்காங்க ஆர்சிபி. உண்மையுமே ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம் அண்ட் அந்த மேனேஜ்மெண்ட். பிளேயர்ஸை கரெக்டா பேக் பண்ணி கரெக்டான 11 ஆட வச்சு, எஸ் நான் எவ்வளவு கோடி கொடுத்திருந்தாலும் எல்லாரையும் ஆட வைக்க மாட்டேங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ஒரு மாதிரி சாம்பியன்ஸ் டீம் மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க அதே நேரத்தில் சிஎஸ்கே, நம்மளோட சிஎஸ்கே இந்த வருஷம் புது கேப்டனோட இறங்கி வெற்றி தோல்விகள் மாறி மாறி வந்து ஓரளவுக்கு டீமை நல்லா மேனேஜ் பண்ணி கடைசியா ஒரு நல்ல பிளேயிங் 11 பிடிச்சி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்திருக்காங்க. இந்த ரெண்டு டீமுக்குமே நடக்க போற ஒரு எலிமினேட்டர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி நடக்க போற ஒரு எலிமினேட்டர். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே த்ரூ ஆயிருவாங்க. யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஈவன் தோ ரெண்டு டீமுமே பிளே ஆஃப்ஸ் போகலாம். அதுக்கு இடையில நடக்க போற மேட்சஸ் ரொம்ப ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும். ஓகே, சோ ஓகே, இப்போ ஆர்சிபி சிஎஸ்கே சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இந்த மேட்ச் எப்படி இருக்கும், யாருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பத்தி சும்மா ஒரு கிளான்ஸா பார்க்கலாம். சின்னசாமி ஸ்டேடியம் ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட். பட் ஆனா சென்னை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்டர் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்க போனாலும் அதுல பாதி ஃபேன்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேனா வந்துருவாங்க. ஈவன் தோ அவங்க எம்எஸ் தோனியோட ஃபேன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த ஃபேன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பெருசா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சம அளவுல ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கேக்கு ஃபேன்ஸ் கூட்டம் அங்க வரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சிஎஸ்கே வந்து சின்னசாமி போனா அங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டம் வந்துடும். ஓகே, இது ஒரு சைடு வந்து இருக்கட்டும். டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபி திடீர்னு பயங்கரமா விளையாடுறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆர்சிபி அவங்களோட இந்தியன் ரிசோர்சஸ் நம்பினதுதான். ஒரு யஷ் தயாலா இருக்கட்டும் இல்ல ஒரு முகமது சிராஜா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஃபார்முக்கு வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட பெரிய பூஸ்டப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதே நேரத்தில் இந்த அளவுக்கு டேபிள டர்ன் அரவுண்ட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமா ஆர்சிபில இருந்தது யார் தெரியுமா? வில் ஜாக்ஸ் அண்ட் ரஜத் பட்டிதார். இவங்க ரெண்டு பேரோட ஃபார்ம் தான். ரஜத் பட்டிதார் கிழிச்சு கையில கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா டீமையும். 20 பால்ல நான் 50 அடிப்பேன், 22வது பால் நான் அவுட் ஆவேன், அது எனக்கு மேட்டர் கிடையாது, ஆனா டீமோட ஸ்கோரை நான் ஏற்றி கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜத் பட்டிதாரோ நான் ஒரு மேட்ச் அடிப்பேன் இன்னொரு மேட்ச் அடிக்க மாட்டேன், ஆனா அந்த அடிக்கிற மேட்ச் வெளுத்து எடுத்துருவேன் அப்படின்ட்டு வில் ஜாக்ஸும் விளையாண்டுகிட்டு இருக்குதுதான் இந்த டீமோட பெரிய பூஸ்டப்பா இருக்கு. பட் அதுல ஒரு இதுவா என்ன வரப்போகுது அப்படின்னா, வில் ஜாக்ஸ் கிளம்பிட்டாரு. சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச்ல இருக்க மாட்டாரு. மேக்ஸி உள்ள வருவாரு. மேக்ஸ்வெல் இந்த வருஷம் ஃபார்ம்ல இல்ல. பட் ஆனா அப்பெல்லாம் அவரை நம்ம யோசிக்கவே முடியாது. சிங்கிள் ஹேண்டடா சம்பவம் செய்யற ஒரே ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் அப்படின்னே சொல்லலாம். சோ தி மேக்ஸ்வெல் ஷோ மேபி பார்க்கலாம் நம்ம. அதே நேரத்தில் விராட் கோலியோட ஒரு அசாத்தியமான ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டிக்கிட்டு இருக்காரு. எஸ், அவர் வந்து இந்த வருஷம் இந்த வேர்ல்டு கப் அப்படி இப்படின்லாம் நம்ம பார்த்தோம்ல, நிறைய எல்லாத்துலயுமே வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்காரு. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற இதுல தான் இருக்காரு. எப்படி பார்த்தாலும் அவர் நின்னுட்டாரு அப்படின்னா கேம் முடிஞ்சிடும். அண்ட் ஃபேப் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஃபேப் வந்து பாத்தீங்கன்னா அப்பையிலேருந்தே ஃபேபை யாரும் பெருசா பேசுறது இல்ல. அவர் விளையாடுற 30-40 ரன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஸோ அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் ஒரு சைடு ஃபார்ம்ல இருக்க, பவுலர்ஸ் இன்னொரு சைடு ஃபார்ம்ல இருக்க, ஒரு நல்ல கம்ப்ளீட்டடான டீமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி இருக்கு. போதா குறைக்கு தினேஷ் கார்த்திக் வந்து நல்லா ஃபினிஷ் வேற பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆர்சிபிக்கு சின்ன குறைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. என்ன அப்படின்னா அகைன் அவங்களோட பவுலிங் யூனிட் தான். அவங்களோட பவுலிங் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா டர்ன் அரவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னேன். பட் ஸ்டில் அவங்க இன்னும் அவங்களோட பெஸ்ட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா நல்ல பேட்டர்ஸ் கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா உரிச்சு கையில கொடுத்துருவாங்க. மேபி சிராஜ் கரண்ட் இந்தியன் பிளேயர், அவர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் அவரையுமே உரிக்கிற நிறைய நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இங்க இருக்காங்க, குறிப்பா சிஎஸ்கேல. சோ மேபி அவங்களோட பவுலிங் யூனிட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆனாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு டஃப் கொடுக்கலாம். கமிங் டு தி சிஎஸ்கே பார்ட் பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே பெரிய நாக்ஸ் ஆடுறது இல்ல, குரூஷியலான நாக்ஸ் வந்து ஆடுறாங்க. கொஞ்சம் ரன்ஸ் அவங்களோட இதுல கொடுக்குறாங்க. ஸோ
பட் அது வந்து இந்த மேட்சுக்கு கண்டிப்பாக பத்தாது. யாராவது ஒரு 2 பேர் பெரிய நாக் ஆடியே ஆகணும். ஸோ அந்த 2 பேர் யாரு அப்படிங்கிறது தெரியல. ஈவன் தோ ருத்ராஜ் ஐகாட் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த சீசன், மேபி அவர்கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். அண்ட் டேரில் மிச்சல் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருப்பார் இந்த மேட்ச்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா டேரில் மிச்சலுக்கான ஏத்த பிச்சுங்க அது. டேரில் மிச்சல் மட்டும் நின்னுட்டாரு அப்படின்னா மேட்சை முடிச்சிருவாரு. அதே மாதிரி தான் ஆப்வியஸ்லி சிவம் டூபேக்கு பெங்களூருனாலே ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸோ பெங்களூர்லேயே போய் அடிச்சிருக்காரு. ஸோ சிவம் டூபேயோட பங்களிப்பு சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியம். இதை தாண்டி சிஎஸ்கேயோட பவுலிங் யூனிட் போன மேட்ச் நல்லா பண்ணாங்க. பட் ஸ்டில் ஐ எம் நாட் 100% ஒரு நம்பிக்கை சிஎஸ்கேயோட பவுலிங் யூனிட் மேலே வைக்க முடியல. சிம்ரன்ஜித் சிங்கா இருக்கட்டும், இல்லை நீங்கள் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி துஷார் தேஷ்பாண்டே இல்லை ஷர்துல் தக்கூர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கு பெருசாக எஃபெக்டிவான பவுலர்ஸாக இல்லை. எஸ், துஷார் தேஷ்பாண்டே நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நான் அதை பற்றி எந்த ஒரு தப்பும் சொல்லலை. பட் சிம்ரன்ஜித் போன மேட்ச் நல்லா பண்ணார். பட் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதிரானாவை மிஸ் பண்ணுறாங்க, ஃபிஸ் இல்லை, அப்புறம் தீபக் சகரை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான பிளேயர்ஸ் முக்கியமான தருணங்களில் அவங்க இல்லை. பட் ஆனால் இந்த யூனிட்டை வச்சு ஜெயிக்க முடியும். ஏன்னா போன வருஷம் நமக்கு தெரியும் யாரை வச்சு கப் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா பண்ணா மட்டும்தான் இந்த மேட்ச் கையில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். 50-50 சான்ஸ் சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி. கண்டிப்பாக யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஏதாவது 2 பேர் நல்லா ஆடினாங்க அப்படின்னா ஒரு டீமில் அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். அண்ட் ஒரு தீபாவளியாக இருக்க போது மே 18ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்துருங்க. மேபி அந்த மேட்ச் ஒரு டிசைடராகவே இருக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் SRH மேட்ச் இருக்கு. ஸோ அந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். உங்களோட கருத்து இந்த மேட்ச் பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.